அனைவருக்கும் வணக்கம். சீட்டை குறைச்சிக்கலாம், கொள்கையை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நேற்று எனக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எங்கிருந்துடா சத்தம் வந்துச்சுன்னு பார்த்தா அது நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் பாலபாரதியோட வாய்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு ஏதாவது கோவம் வந்துச்சா? அப்புறம் அடுத்த கேள்வி என்ன வந்துச்சுன்னா, இவங்க எந்த கொள்கையை சொல்றாங்க? கம்யூனிஸ்ட் கொள்கை இருக்குதா? நான் இவ்வளவு நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த திராவிட கொள்கையிலேயே கம்யூனிஸ்ட் கொள்கையும் கலந்து போயிருச்சுன்னு தான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு நம்ம சகோதரி பாலபாரதி அவர்கள் கொள்கையை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை எந்த கொள்கையா இருக்கும்? அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் எல்லாரும் ஊழல் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. அது எது பண்ணாலும் நாங்க மதவாத சக்தியை தடுக்கிறதுக்காக இதெல்லாம் நாங்க சகிச்சுக்குவோம், இதையெல்லாம் நாங்க பத்தி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்ற இந்த கம்யூனிஸ்டுடைய கொள்கையா? இல்லைன்னா ஆத்து மணல், கனிம வளங்கள், கிரானைட் கல்லு இதெல்லாம் சட்டவிரோதமா நாளுக்கு நாள் கடத்திக்கிட்டே போறாங்களே, நாளைய சந்ததிக்கு இதெல்லாம் கிடைக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்தா கூட நாங்க மதவாத சக்தியை உள்ள வர்றதை தடுக்கிறதுக்காக நாங்கள் திமுகவை என்ன ஆனாலும் நாங்க பேச மாட்டோம், திமுகவை ஆதரிப்போம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்றாங்களே, ஒருவேளை அந்த கொள்கையா இருக்குமா? இல்லைன்னா எல்லா பக்கமும் ஆணவ படுகொலைகள் நடக்குது, காவல் நிலையத்துல படுகொலைகள் நடக்குது, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது, கஞ்சா சாதாரணமா போச்சு, இதெல்லாம் நடந்தா கூட நாங்க பிஜேபி எதிர்க்கணும்னா திமுகவை ஆதரிச்சுதான் தீருவோம், எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்ற அந்த கம்யூனிஸ்டுடைய கொள்கையா? தூய்மை பணியாளர் போராட்டமானாலும் சரி, எந்த தொழிலாளர் போராட்டமா இருந்தாலும் சரி, அது திமுக ஆட்சியில நடந்தா நாங்க எதுவுமே பேச மாட்டோம், காரணம் நாங்க பிஜேபி உள்ள வரதை தடுக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த கம்யூனிஸ்டுடைய கொள்கையா அப்படின்னு எனக்கு பெரிய டவுட் ஆகி போச்சு. எனக்கு சுத்தமா தெரியல கம்யூனிஸ்டுகள் எந்த கொள்கையை சொல்றாங்க, எந்த கொள்கையை காப்பாத்துறதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க, எதுவுமே எனக்கு தெரியல. தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க. உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட்னா ஒரு பெரிய போராடுறவங்க, ஒரு தியாகிங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நானும் சிறு வயதில் இருக்கும்போது கம்யூனிஸ்ட்காரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவங்களோட போராட்டங்கள், அவங்களுடைய புரட்சிகரமான கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பார்த்துட்டு பா இப்படி ஒரு கூட்டமா அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட்னா ஒரு கொள்கை பிடிப்புள்ளவர்கள், பதவி ஆசைப்படாதவர்கள், ஊழல் செய்யாதவர்கள், லஞ்சம் வாங்காதவர்கள், எளிமையானவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாருக்கிட்டே இருக்கு. எனக்கும் முதல்ல இருந்துச்சு. ஆனா திமுக தேர்தல் நிதிக்கு 15 கோடி கொடுத்தேன், 20 கோடி கொடுத்தேன், 25 கோடி கொடுத்தேன்னு இதெல்லாம் சொல்றாங்க. அவங்களே வெளியிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் கம்யூனிஸ்டா? இதை இப்படியெல்லாம் வாங்கி ஓட்டு வாங்கி பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பேரு கம்யூனிஸ்டமா? பதவி ஆசையே இல்லாதவங்க நம்ம நினைச்சோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தொடர்ந்து திமுக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பல கட்ட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது, ஒன்னும் முடிவாகல. இவங்க 6ங்கிறாங்க, அவங்க 5ங்கிறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் குரூப் ஓகே ஆயிடுச்சு, இன்னொரு கம்யூனிஸ்ட் குரூப் பேச்சு நடத்திட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி இந்த மண்ணில் உள்ள விடக்கூடாது, அதுக்காக தான் நாங்க திமுக கூட கூட்டணியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய வாசல்ல நின்று பிஜேபி உள்ள வரக்கூடாது, பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி காவல் காத்துட்டு இருக்கிறீங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு படார்னு திரும்பி பாத்தீங்கன்னா தமிழ்நாடே இருக்காது. அப்ப யாருக்காக நீங்க காவல் காத்துட்டு இருக்கிறீங்க? பிஜேபி வரக்கூடாதுன்னு காவல் காத்துட்டு இருக்கிறீங்க. பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்காது, உங்களுக்கும் தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்காது. ஏன்னா எல்லாம் தான் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களே, எல்லாத்தையும் வாரி சுட்டிட்டு போயிடுவாங்களே. போய் பாருங்க, கன்னியாகுமரி பக்கம்லாம் போய் பாருங்க, மலையெல்லாம் பாதி மலையை காணும். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா சுத்தமா மலையெல்லாம் வெட்டி எல்லாத்தையும் வெளிமாநிலத்துக்கு கடத்திடுவாங்க. ஆத்துல ஒரு மணல் கூட இருக்காது. கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளடிக்கப்பட்டுரும். எல்லா ஆளுங்கட்சிங்க சப்போர்ட்ல நடக்குது. பிஜேபி எதை கொள்ளடிக்க கூடாதுன்னு நீங்க காவல் காத்துட்டு இருக்கிறீங்க. பேரி உள்ள வந்துடக்கூடாதுன்னு பிசாசுக்கு காவல் காக்குறது என்ன விதமான ஒரு அரசியல்? இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இன்னைக்கு நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது கம்யூனிஸ்ட் தோழர்கள் துண்டறிக்கை கொடுத்தாங்க. அந்த துண்டறிக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது நடத்தும் தாக்குதலை கண்டிக்கிறோம், இது அராஜகமானது, இதை உலகம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இதை படிச்ச உடனே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்களா? இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டீங்களா? ஒரு உள்நாட்டுல நடக்கிற ஒரு வழக்கொள்ளைக்கும், உள்நாட்டுல தொழிலாளர்களுக்கு விரோதமா நடக்கிற ஒரு அடக்குமுறையையும், உள்நாட்டில் நடக்கிற ஊழலையும் லஞ்சத்தையும் நீங்க எதிர்க்காம, அதுக்கு குரல் கொடுக்காம, அடுத்த தேர்தல் வந்தா நமக்கு சீட்டு இல்லாம போயிருமே வாய் பேசினா, திமுகவை பகச்சிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு கம்யூனிசமா? இதெல்லாம் நீங்க கேட்காம ஈரானுக்கு போய் குரல் கொடுக்குறீங்க. எப்பேற்பட்ட ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க பாரு. உண்மையிலே சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. நான் ஈரானுக்கு உங்களை போராட வேணான்னு சொல்லல.
ஈரான் வந்து நீங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க, ஈரான் பக்கம் நிக்கிறீங்க, ஈரான் பக்கம் நியாயம் இருக்கிறதா நம்புறீங்க, அது உங்களுடைய விருப்பம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை பிரச்சனை வந்துச்சு, எத்தனை போராட்டம் வந்துச்சு, எத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சு உங்க கண்ணு முன்னாடி. தூய்மை பணியாளர்கள்ல நைட்ல பூந்து அடிச்சு இழுத்து கையை முறுக்கி பெண்கள்னு கூட பார்க்காம எவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க. அன்னைக்கு அதே ராஜாமலை பக்கத்துல இருக்கிற ராஜா அண்ணாமலை மன்றத்துல நீங்க கருத்தரங்கு நடத்திட்டு இருக்கிறீங்க முதலமைச்சரை கூப்பிட்டு வச்சு. இது என்ன விதமான ஒரு அணுகுமுறை? ஈரானுக்கு ஒரு நியாயம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா? நீங்களும் வந்து ஒரு சராசரி அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டீங்க. இப்ப நம்ம திமுக இதுல எப்படி எதிர்த்து பேசுறது? எதிர்த்து பேசுனா அடுத்த 6 சீட்டுக்கு நம்ம போய் எப்படி நிக்கிறது? நம்ம சுத்தியில இருக்க சவுப்பு தண்டு போட்ட தோழர்களுக்கு எப்படி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது, அப்புறம் எப்படி எம்பி சீட்டு கொடுக்கறது, அப்புறம் இதுதான் உங்க கொள்கையா? நீங்க ஒழுங்கா தேர்தல் அரசியல் பண்ணாம, அடுத்த தேர்தலை பத்தி கவலைப்படாம, எந்த கட்சின்னு பார்க்காம எல்லா கட்சியும் சரியா விமர்சனம் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வளர்ந்த கட்சியா இருப்பீங்க. தூய்மை பணியாளர் போராட்டத்தை நீங்க கையில் எடுத்து தமிழ்நாடே வந்து ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்திருந்தீங்கன்னா மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? ஆஹா, கம்யூனிஸ்ட் இப்பேற்பட்ட கட்சி, கம்யூனிஸ்ட் நம்மளுக்காக போராடுறாங்களே, ஓ கம்யூனிஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குதா அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க? உங்களை வந்து தூக்கி எடுத்திருப்பாங்க, உங்களை மதிச்சிருப்பாங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் ஓட்டு போடுவாங்க. முதல்ல நீங்க தேர்தலுக்கு பார்த்து சீட்டுக்கு சீட்டு பார்த்துதான் உங்க கட்சி இன்னும் வளராமையே இருக்கு. சரியா? கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற இளைஞர்களை கூட்டி கம்யூனிஸ்ட் கட்சியில நிறைய இளைஞர்களை சேர்த்து ஒரு 10 வருஷம் நம்ம தேர்தலில் நின்னாலும் பரவாயில்ல, நிக்காட்டியும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு எல்லா கிராமத்துக்கும் போவோம், எல்லா கிராமத்துக்கும் கம்யூனிஸ்ட கொண்டு போவோம், எல்லா கிராமத்துக்கும் தொழிலாளர் நலனை கொண்டு போவோம், எல்லா கிராமத்துல இருக்கிற குறைகளை பேசுவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியினுடைய குறைகளை வந்து நம்ம போராட்டமா வெளிப்படுத்துவோம் அப்படின்னு வெளிப்படுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்க ஒரு தேர்தலை பத்தி கவலைப்படாம ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா பல மாநிலங்கள்ல கம்யூனிஸ்ட் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு மக்கள் மனசுல வர முடியும். ஆனா நீங்க தொடர்ந்து என்ன பண்றீங்க? திமுகவுக்கு அல்லது அதிமுகவுக்கு ஒரு கிளை கட்சி மாதிரி தான் இருக்கிறீங்களே தவிர, காங்கிரஸ் பண்ணா அதை பேசக்கூடாது, பிஜேபி பண்ணா அதை பேசணும், அண்ணா திமுக பண்ணா அதை பேசணும், திமுக பண்ணா அது பேசக்கூடாது. என்ன ஒரு விதமான கொள்கை இது? நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, கொள்கை இல்லாதவனும் அல்லது கொள்கை செத்து போனவன் தான் கூட்டணிக்காக அலைவான், போய் வந்து ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவான். இப்ப நடிகர் விஜய் இருக்காரு, அவர் வந்து கூட்டணிக்காக எல்லா பக்கமும் எதிர்பார்த்தாரு, காங்கிரஸ் எதிர்பார்த்தாரு, விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்த்தாரு, கம்யூனிஸ்ட்ல கூட எதிர்பார்த்தாரு, யாருமே போகல. அவர் ஏன் கட்சி ஆரம்பிச்ச உடனே கூட்டணியை பத்தி பேச ஆரம்பிச்சாரு? கூட்டணி எல்லாரும் வரணும்னு ஏன் நினைச்சாருன்னா, அவர்கிட்ட கொள்கை இல்லை. கொள்கை இல்லாதவன் தான் கூட்டணி வேணும், கூட்டணி வேணும், கூட்டணி தயவு இருந்தாதான் பிஜேபி வீழ்த்த முடியும், கூட்டணி தயவு இருந்தாதான் நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பான். அடுத்தது கொள்கை செத்து போனவன் இருக்கான்ல, அவனும் வந்து கூட்டணி அலைவான். இப்ப திமுக அதிமுக கொள்கை எல்லாம் வந்து செத்து போச்சு. அது ஏன் செத்து போச்சுன்னு சொல்றேன்னா, காசு கொடுத்தாதான் அவன் கட்சியில இருக்கிறவனே அவனுக்கு ஓட்டு போடுவான். காசு கொடுத்தாதான் முக ஸ்டாலினே வந்து பேசினாலும், உதயநிதியே வந்து பேசினாலும் கூட்டத்துக்கு வருவான். அப்ப என்ன அர்த்தம்? கொள்கை இல்லைங்க. கொள்கை இல்லாதனால மக்கள் வரமாட்டாங்க. அன்னைக்கு அறிஞர் அண்ணா இருந்தப்போ வந்து காசு கொடுக்காமயே கூட்டம் வந்துச்சு. காரணம் என்ன? அன்னைக்கு ஒரு கொள்கை பிடிப்பு இருந்துச்சு. இன்னைக்கே காசு கொடுக்காம யாரும் போக மாட்டான், காசு கொடுக்காம யாரும் ஓட்டு போட மாட்டான். அப்ப கொள்கை செத்து போனதுனாலதான் அந்த கட்சி வந்து காசு கொடுக்குது. அப்ப கொள்கை செத்து போனதுனாலதான் கூட்டணின்னு அலையுது. ஆனா நீங்க மிகப்பெரிய ஒரு கொள்கை இருக்கு, உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, உங்களுக்கு உலகளாவிய ஒரு தத்துவம் இருக்கு. ஆனா இதையெல்லாம் வச்சுக்கிட்டு திமுக கிட்ட வாரிசு அரசலும் ஊழலும் காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு இழிவான நிலையிலும் இருக்கிற ஒரு கட்சி கிட்ட போய் 5 சீட்ல இருந்து 1 சீட்டுக்கு போய் பேரம் பேசிக்கிட்டு அதை வந்து நீங்க உங்களுடைய தலைமை குழுவுல போய் விவாதிச்சுக்கிட்டு உண்மையிலேயே உங்களுக்கு இவ்வளவு பெரிய கட்சி அசிங்கமாவே இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வைக்கிற ஒரு வேண்டுதல் என்னன்னா, உங்க கட்சி உண்மையிலுமே வளரணும்னா எந்த கட்சின்னு பார்க்காம விமர்சனம் பண்ணுங்க, கட்சியை வளர்க்கறத பாருங்க. இளைஞர்கள் அதிகமா ஈர்த்து அவர்களை வச்சு போராடி திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எந்த கட்சியா இருந்தாலும் போட்டு நீங்க போராடுங்க. எம்எல்ஏ பார்க்காம எம்பி பார்க்காம அவங்கள வந்து நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா அவங்க கட்சி வளரும். இல்ல நாங்க அவங்களால விமர்சனம் பண்ண மாட்டோம், பிஜேபி உள்ள வராம தடுக்கணும்னா திமுகவுக்கு முட்டு கொடுத்தா ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து உங்க கட்சியில இருக்கிற கம்யூனிஸ்ட்ங்கிற பேரையாவது எடுத்துருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வேற ஏதாவது பேர் மாத்தி வச்சுங்க. இன்றைய புதிய தலைமுறை இந்த இளம் பிள்ளைகள் இப்ப வளர்ந்து வர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து நீங்க இப்படி திமுக கிட்ட வந்து ஓட்டு பேர் நடத்துறது, கூட்டணி பேர் நடத்துறது, 5 சீட்டுக்கு 6 சீட்டுக்கும் வந்து எந்த அநியாயம் நடந்தாலும் எந்த அக்கிரமம் நடந்தாலும் அதை கண்டுக்காம இருக்கிறது, போராட வேண்டிய நேரத்துல போராடாம இருக்கிறதெல்லாம் இந்த இன்றைய தலைமுறை பிள்ளைகள் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், ஓ இதுதான் கம்யூனிசமா,
தப்பான புரிதல் அந்த இளம் பிள்ளைகளுக்கு வந்துடும். இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து கம்யூனிஸ்ட்னா என்னன்னு வந்து நீங்க ஒரு தவறான பாடம் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுதான் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. கம்யூனிஸ்டா நீங்க இருங்க, கம்யூனிஸ்டா பதவிக்கு ஆசைப்படாம, பணத்துக்கு ஆசைப்படாம, எந்த கட்சியும் பார்க்காம நீங்க போராடுங்க. இல்லையா, கம்யூனிஸ்ட்ங்கிற பேரை மாத்திருங்க. உங்களுடைய பொதுக்குழு, செயற்குழு எல்லாத்தையும் கூட்டி மாத்திட்டு வேற ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணுங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப பிஜேபி வந்து தொடர்ந்து ஆட்சியில வந்துகிட்டே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? காங்கிரஸ் தான். காங்கிரஸ் சரியா இருந்தா தொடர்ந்து பிஜேபி ஜெயிக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? காங்கிரஸை விட முன்னாடி வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? காங்கிரஸை விட வந்து முதல்ல வர்றதுக்கு இந்தியா முழுக்க எப்படி போராட்டம் பண்ணலாம், இந்தியா முழுக்க கட்சி எப்படி வளர்க்கலாம், இந்தியா முழுக்க உறுப்பினர்களை எப்படி சேர்க்கலாம், கிராமங்கள் தோறும் கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு போய் சேர்க்கலாம். இதை பத்தி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா பிஜேபியை நீங்க ஒரு தனியாளாவே நீங்க உங்களால எதிர்க்க முடியும். அந்த தத்துவம் உங்ககிட்ட இருக்குது. ஆனா நீங்க பிஜேபி எதிர்க்கிறங்கிற பேர்ல ஒண்ணுத்துக்கு உதவாத காங்கிரஸையும் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கு முட்டு கொடுத்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கிளை கட்சி மாதிரி மக்கள் மத்தியில வந்து உங்களுக்கு இருக்கிற பேரையே கெடுத்துக்கிட்டு போராட வேண்டியதுக்கு போராடாம எங்கேயோ இருக்கிற நாட்டுக்காக போராடுறீங்க, எங்கேயோ இருக்கிற மனுஷனுக்காக போராடுறீங்க. உள்ளூர்ல அடிபட்டு உதப்பட்டு இருக்கிற ஒரு மனிதனுக்காக போராடாம குரல் கொடுக்காம இருக்கிறீங்க. ரெட்டை நிலைப்பாடுல இருக்கிறீங்க. வெட்டி வீராப்பு வந்து கம்யூனிஸ்ட் மேடைகளை பேசுவோம்னு சொன்னீங்கன்னா அவங்க கட்சி வளரவே வளராது. கடைசி வரைக்கும் திமுக கொள்ளையா தான் இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.